ரிலையன்ஸ் ரீட்டைல் என்கின்ற நிறுவனம் 2024-25 ஆண்டிற்கான நிகர லாபம் மட்டும் 12,388 கோடி. நிகர வருமானம் எவ்வளவு என்றால் 3.30 லட்சம் கோடி. இந்த குவிந்திருக்க வேண்டிய பணம் மக்களிடமிருந்து அம்பானிக்கு போயிருக்கிறது. இடையே கடை வைத்து உட்கார்ந்து இருக்கின்ற வணிகர் அனைவர்களுக்கும் மொட்டை அடித்துவிட்டு அம்பானி கொள்ளையடித்திருக்கிறார். ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய சிறு குறு மற்றும் நடுத்தர வணிகர்கள் போய் கடன் கேட்டால் அந்த வங்கியில் அவர்கள் அனுபவிக்கின்ற கொடுமையை வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது. உங்களிடம் அதை எடுத்து வா, இதை எடுத்து வா, அவரிடம் கையெழுத்து வாங்கிட்டு வா, இவரிடம் கையெழுத்து வா. நீங்க எம்எல்ஏவே கூட்டிட்டு போயிருந்தாலும் உங்களுக்கு கொடுக்க மாட்டோம். நீங்க அமைச்சரையா கூட்டிட்டு போனாலும் கிடைக்காது லோன். அதே வங்கிகளில் யாருக்கெல்லாம் இந்த கடன் கிடைக்கிறது? கார்ப்பரேட் என்றால் கடன் தள்ளுபடி, சாமானியன் என்றால் தூக்கில் தொங்கு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உத்தரப்பிரதேசத்திலோ டெல்லியிலோ இன்றைக்கு ஒரு முஸ்லிம் கடை நடத்த முடியாது என்கின்ற சூழலை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். கோயில் திருவிழா நடக்கிறது என்றால் அந்த அரசாங்கம் என்ன சொல்லுது தெரியுமா? எல்லா கடைக்காரரும் அவங்களுடைய ஓனரின் பெயரை பெருசா எழுதி வைக்கணும்னு. எதற்காக என்றால் இது இந்து கடையா முஸ்லிம் கடையா என்று பிரிப்பதற்கு. நில உச்சவரம்பு சட்டம் உங்களுக்கு தெரியும். கலைஞர் கொண்டு வந்தது என்னவென்றால் கோயில்களுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். அந்த சட்டத்தை அன்றைய கவர்னர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி அந்த மசோதா காணாமல் அடிக்கப்பட்டது. அந்த மசோதா என்ன தெரியுமா? நில உச்சவரம்பு சட்டம் கோயிலுக்கும் பொருந்தும். மீதி நிலத்தை என்ன செய்ய சொன்னார்? அதானிக்கும் அம்பானிக்கும் அல்ல, அங்கு உழுபவர்களுக்கு பிரித்து கொடுக்க சொன்னார். அந்த மசோதாவை தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சி நாயகர் ஸ்டாலின் அவர்கள் கையில் எடுக்க வேண்டும். சிறு குறு வணிகர்களுடைய நலனை வலியுறுத்தி, அவர்களுடைய பாதுகாப்பை வலியுறுத்தி, அவர்களின் மீது நடக்கின்ற ஒடுக்குமுறைகளை களைய கோரி இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல்வேறு முழக்கங்கள் இந்த கோரிக்கைகளிலே வைக்கப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. சிறு குறு வணிகர்களை நசுக்குகின்ற அந்நிய நிறுவனங்களை எதிர்த்து சாலையோர வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை காப்பதற்கு, கடை உரிமையாளர்கள் பெறும் உரிமம் மற்றும் அதன் புதுப்பித்தலை எளிய முறையில் கிடைக்க செய்வதற்கு, பிளாஸ்டிக் பைகள் தடை செய்யப்பட்டிருந்தாலும் அதன் உற்பத்தியை தடை செய்ய சொல்வதற்கு, கோவிலுக்கு சொந்தமான இடங்களில் இருக்கின்ற கடைகளுக்கு அவர்களுடைய உரிமைகளை பாதுகாப்பது, வியாபாரிகளை மிரட்டி அராஜகமாக வசூல் செய்கின்ற கும்பலை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வலியுறுத்துவது மற்றும் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய அன்றாட மளிகை பொருட்களின் ஜிஎஸ்டி வரியை முழுமையாக ரத்து செய்ய சொல்வது, ஆன்லைன் வர்த்தக நிறுவனங்களை தடை செய்ய கோருவது, சுதேசி கொள்கையை பின்பற்றி உள்நாட்டு பொருட்களை வாங்க வலியுறுத்தி என்று இந்த ஆர்ப்பாட்டம் பல்வேறு கோரிக்கைகளை வணிகர்களுடைய நலன் சார்ந்து மட்டுமல்ல மக்கள் நலன் சார்ந்தும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறது. ஏன் வணிகர் நலனை தாண்டி மக்கள் நலன் என்று குறிப்பிடுகிறேன் என்றால், மளிகை பொருட்கள் மீதான அன்றாடம் பயன்படுத்துகின்ற மளிகை பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி என்பது சாமானியர்களின் மீதான தாக்குதல் தான். இந்தியாவில் ஒரு கணக்கெடுப்பு இருக்கிறது. இந்தியாவிலேயே அதிகம் வரி செலுத்துபவர்கள் யார் அப்படின்னு. ஒவ்வொரு முறை இந்திய நாடாளுமன்றத்தில் இந்தியாவினுடைய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் போதும் இந்தியாவினுடைய வரவு எவ்வளவு என்பது கணக்கிடப்படும். அப்படி இந்தியாவின் வரவு என்ன என்று கணக்கிடும் போது யார் அதிக வரி செலுத்தி இருக்கிறார்கள் என்று ஒரு கணக்கெடுக்கப்படும். இந்தியாவிலேயே யார் அதிக வருமானம் வைத்திருக்கிறார்களோ அவர்களிடமிருந்து அந்த அதிகமான வருவாய் வருகிறதா என்றால் இல்லை. இந்தியாவில் அதிகமான வருவாயை வைத்திருப்பது, அதிகமான லாபத்தை வைத்திருப்பது, அதிகமான முதலீடுகளை வைத்திருப்பது, அதிக நிலத்தை வைத்திருப்பது, அதிக ஆட்களை வைத்திருப்பது என்று இவ்வளவையும் அதிகமாக வைத்திருக்கக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் கட்டிய கார்ப்பரேட் வரியை விட சாமானியன் வாங்கிய மஞ்சளுக்கும் உப்புக்கும் மிளகாய் தூளுக்கும் கட்டிய ஜிஎஸ்டியினால் வந்த வருவாய் தான் அதிகமாக இருக்கிறது. இந்த நாட்டின் வருவாயை தீர்மானிப்போம், இந்த நாட்டின் வருவாயை அளிப்பவர்கள் சாமானிய பொதுமக்கள் தானே தவிர பெரும் முதலாளிகள் அல்ல, கார்ப்பரேட் நிறுவனங்கள் அல்ல, கார்ப்பரேட்டுகள் கட்டுகின்ற வரி அல்ல. ஏற்கனவே கார்ப்பரேட்டுகள் கட்டுகின்ற வரி, இந்தியாவுக்கான வருமானம் கார்ப்பரேட்டுகளின் மூலமாக வருகின்ற வருமானம் மிக குறைவாக இருக்கின்ற சூழலில் 28% 32% அவர்களுடைய வரியை குறைத்து 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 ஒவ்வொரு பட்ஜெட்டின் போதும் கார்ப்பரேட்டுகளினுடைய வரி குறைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த டாக்ஸுக்கு பேர் கார்ப்பரேட் டாக்ஸ். அவர்களுடைய லாபத்திலிருந்து கட்டுகின்ற அந்த கார்ப்பரேட் வரி ஒவ்வொரு முறையும் குறைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனா ஒவ்வொரு முறை ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடத்தும் போதும் வணிகர்களுக்கு பதறுகிறது, உற்பத்தியாளர்களுக்கு பதறுகிறது. கைத்தறி நெசவு பொருட்களுக்கு
28% ஜிஎஸ்டி போடுகிறேன் என்று ஒரு கூட்டம் கிளம்புகிறது. ஏன் இதை விளக்கி சொல்ல வேண்டி இருக்கிறது என்றால், சுதேசி வணிகத்தில் 2 வகையான சுதேசி வணிகங்கள் இருக்கின்றது. இங்கே பேசிய தோழர்கள் பலரும் குறிப்பிட்டார்கள். தோழர் வெள்ளையன் அவர்கள் சொன்னதை இன்றைக்கு பிரதமர் மோடி சொல்லுகிறார் என்று. இரண்டுக்கும் இடையில் ஒரு நுட்பமான வேறுபாடு இருக்கிறது. தோழர் வெள்ளையன் அவர்களை நன்கு அறிந்தவர்கள் அனைவரோடும் நானும் பேசிவிட்டு தான் இந்த கூட்டத்திற்கு வந்தேன். இந்தியாவில் நவ தாராளமயவாத கொள்கைகள் எப்போது கால்பதித்தனவோ அப்போதிருந்து இந்த கார்ப்பரேட்டுகளுக்கு எதிரான குரலை இந்தியாவில் பதிவு செய்து கொண்டிருக்கிற வணிக சங்கங்களின் தலைவராக இருப்பவர் வெள்ளையன் அவர்கள் மட்டும்தான். அவர் தனித்து குரல் கொடுப்பது மட்டுமல்ல, இந்த கோரிக்கையை ஆதரித்து எந்த அமைப்பு கூட்டத்தை நடத்தினாலும் அதற்கும் ஆதரவு தெரிவிக்கக்கூடியவராக அவர் இருந்தார். சுதேசி வணிகத்தை ஊக்குவிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கோரிக்கை. ஆனால் தோழர் வெள்ளையன் அவர்கள் சொல்லிவிட்டு சென்ற சுதேசி வணிகமும் பிரதமர் மோடி சொல்லுகின்ற சுதேசி வணிகமும் ஒன்றாகத்தான் இருக்கிறதா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். ஏன் அதை சுட்டிக்காட்ட வேண்டும் என்றால், சமீபத்தில் ஆந்திர மாநிலத்தில் ஒரு முதலீடு, என்ன முதலீடு? கூகுள் நிறுவனம் $15 பில்லியன் முதலீடு செய்திருக்கிறது. பல 100 கோடிகளுக்கு முதலீடு செய்திருக்கிறது. பல மாநிலங்கள் பார்த்து பதறுகிறார்கள், இவ்வளவு பெரிய முதலீடு ஆந்திராவிற்கு போயிருக்கிறதே என்று. ஏன் போனது என்பதை தனியாக விளக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் நினைக்கிறேன். தேசிய அளவிலான கட்சியும் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சியும் கூட்டணியில் இருப்பதால் அந்த முதலீடு கிடைத்திருக்கலாம். ஆனால் அந்த முதலீடு நேரடியாக கூகுள் செய்கின்ற முதலீடா? அந்த முதலீடு அதானியின் வழியாக ஆந்திராவில் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் கட்டணிருக்கின்ற அந்த நிறுவனத்தை உருவாக்க போகிறவர் யார் என்றால் கௌதம் அதானி. ரிலையன்ஸ் ரீட்டைல் உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். எனக்கு தெரிந்து பொதுமக்களுக்கு தெரியுமோ இல்லையோ, வணிகர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். நாம் பல்கா ஒரு இடத்துல இருந்து கொள்முதல் பண்ணுவோம். எங்க இருந்து? இப்ப ஆச்சி மசாலா அப்படின்னு ஒரு மசாலா கம்பெனி இருக்குதுன்னா, அந்த ஆச்சி மசாலாவுக்கு ஒரு டீலர் இருப்பார். அந்த டீலர் டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பாங்க. வணிகர்கள் அந்த டீலர்ஸ் மூலமாவோ டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாவோ அந்த பொருட்களை வாங்கி தங்களுடைய கடைகள்ல வியாபாரம் பண்ணுவாங்க. இப்படிதானே வணிகம் நடக்கிறது, கடைகள்ல இப்படிதானே நடக்கிறது. ஆனால் சமீபத்தில் கடந்த 10 ஆண்டுகளாக இந்த விநியோகம் செய்கின்ற இடத்தில் அப்படிப்பட்ட நபர்கள் இருக்கிறார்களா என்றால் குறைந்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த இடத்தை யார் எடுத்துக்கிறானா, இந்தியா முழுவதும் ரிலையன்ஸ் ரீட்டைல் என்கின்ற ஒரு நிறுவனம் எடுத்துக்கொண்டிருக்கிறது. ஏன்பா ரிலையன்ஸ் ரீட்டைல் பண்ணா என்ன என்று நீங்கள் நினைக்கலாம். அதற்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டை நான் சொல்ல விரும்புகிறேன். ரிலையன்ஸ் ரீட்டைல் என்கின்ற நிறுவனம் இந்தியா முழுவதும் உணவு, எலக்ட்ரானிக்ஸ், கிராசரிஸ், உணவு தொடர்பான பொருட்கள் தொடர்பான விநியோகத்தை செய்கின்ற ஒரு பெரிய நெட்வொர்க். இந்தியாவில் இருக்கின்ற 4000த்திற்கும் அதிகமான பின்கோடுகளில் அந்த நிறுவனம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த நிறுவனத்தின் 2024-25 ஆண்டிற்கான நிகர லாபம் மட்டும் எவ்வளவு என்றால் 12,388 கோடி. நிகர வருமானம் எவ்வளவு என்றால் 3.30 லட்சம் கோடி. இந்த பணம் அதான் அம்பானியிடம் குவிந்திருக்கிறது. இந்த குவிந்திருக்கிற வேண்டிய பணம் யாரிடம் இருந்து போயிருக்கிறது என்றால் மக்களிடமிருந்து அம்பானிக்கு போயிருக்கிறது. இடையே கடை வைத்து உட்கார்ந்து இருக்கின்ற வணிகர் அனைவர்களுக்கும் மொட்டை அடித்துவிட்டு அம்பானி கொள்ளையடித்திருக்கிறார். உங்கள் காசாகிய 3.30 லட்சம் கோடி அதான் அம்பானியிடம் இருக்கிறது. உங்கள் கைகளில் வந்திருக்க வேண்டிய பணப்புழக்கம், மக்களுக்கும் உங்களுக்கும் இடையில் இருந்த பணப்புழக்கத்தில் அதானி உள்ளே வந்து ஒரே ஒரு ஆண்டில் மட்டும் 3.30 லட்சம் கோடி எடுத்திருக்கிறார். இங்கே கீழே உட்கார்ந்திருக்கின்ற வணிகர்கள் சுதேசியா, அம்பானி சுதேசியா? இதில் எந்த சுதேசியை நான் ஆதரித்து பேசுவது? இதில் எந்த சுதேசியை நாம் ஊக்குவிக்க போகிறோம்? இதில் எந்த சுதேசியின் உரிமைகளை நாம் பேச போகிறோம்? ஏன் இதை குறிப்பிட வேண்டி இருக்கிறது என்றால், இந்தியா முழுவதும் இருக்கின்ற பல்வேறு மாநிலங்களில் இருக்கின்ற பல்வேறு பேங்குகள், தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் இருக்கின்றன. இந்த தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில்
ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய சிறு குறு மற்றும் நடுத்தர வணிகர்கள் போய் கடன் கேட்டால் அந்த வங்கியில் அவர்கள் அனுபவிக்கின்ற கொடுமையை வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது. உங்களிடம் கேட்கின்ற ஆதாரங்களில் இருந்து உங்களிடம் கேட்கின்ற கையெழுத்துக்கள் வரைக்கும் அதையெல்லாம் நிறைத்து கொடுத்தாலும் கூட உங்களுக்கு சிபில் ஸ்கோர் கிடையாது என்று உங்களை பேங்கில் இருந்து விரட்டி அடிக்கிறார்கள். இந்தியா முழுவதும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் வணிகர்கள் சந்திக்கின்ற நிலைமை இதுதான். உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் சந்திக்கின்ற நிலைமை இதுதான். இதையெல்லாம் தீர்ப்பதற்காகத்தான் கூட்டுறவு வங்கிகள் உருவாக்கப்பட்டன. சின்ன சின்னதா கூட்டுறவு வங்கிகள் உருவாக்கப்பட்டன. பல்வேறு கூட்டுறவுகளின் மூலமாக வங்கிகள் உருவாக்கப்பட்டன. அந்த கூட்டுறவு வங்கிகளினுடைய நிலை என்ன இன்றைக்கு என்றால், அந்த கூட்டுறவு வங்கிகளை நேரடியாக ஒன்றிய அரசு தனது கட்டுப்பாட்டில் எடுத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்கிறது. இப்போது இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச சலுகைகள் கூட கூட்டுறவு வங்கிகளில் இனி நமக்கு கிடைக்காமல் செய்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி விட்டார்கள். ஆனால் உங்களிடம் அதை எடுத்து வா, இதை எடுத்து வா, அவரிடம் கையெழுத்து வாங்கிட்டு வா, இவரிடம் கையெழுத்து வா, நீங்க எம்எல்ஏவே கூட்டிட்டு போயிருந்தாலும் உங்களுக்கு கொடுக்க மாட்டோம். பல பேர் அனுபவித்திருப்பீர்கள். நீங்க அமைச்சரையா கூட்டிட்டு போனாலும் கிடைக்காது லோன் பேங்க்ல. ஏன்? ஆனால் அதே வங்கிகளில் யாருக்கெல்லாம் இந்த கடன் கிடைக்கிறது, அதே வங்கிகளில் யாருக்கெல்லாம் எவ்வளவு கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது என்கின்ற கணக்கை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்கிறேன். தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளிலும் சரி, தனியார் வங்கிகளிலும் சரி, 2024ஆம் நிதியாண்டில் மட்டும் தள்ளுபடி செய்யப்பட்ட கடனினுடைய அளவு எவ்வளவு தெரியுமா? தள்ளுபடி செய்யப்பட்ட கடனினுடைய அளவு 1,70,000 கோடி. ஒரே ஒரு நிதியாண்டில் மட்டும் தள்ளுபடி செய்யப்பட்ட கடனின் அளவு 1,70,000 கோடி. 2024 தான் இது நிலவரம் என்றால் முந்தைய ஆண்டில் எவ்வளவு? 2 நிமிடத்தில் முடித்து விடுகிறேன். 2020ஆம் ஆண்டில் எவ்வளவு தள்ளுபடி செய்யப்பட்டது தெரியுமா? 2,34,000 கோடி. 2021இல் 2,03,000 கோடி. இப்படி ஒவ்வொரு ஆண்டும் பல ஆயிரக்கணக்கான கோடிகள், லட்சக்கணக்கான கோடிகள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றன. அப்படி தள்ளுபடி செய்யப்பட்டதில் எத்தனை சிறு குறு வணிகர்கள் இருக்கிறார்கள், எத்தனை சிறு குறு உற்பத்தியாளர்கள் இருக்கிறார்கள் என்றால் ஜீரோ. எந்த நடுத்தர எந்த சிறு குறு உற்பத்தியாளருக்கும் விநியோகஸ்தருக்கும் விற்பனையாளருக்கும் இந்த தள்ளுபடி கிடையாது. கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு மட்டும். அது இந்திய கார்ப்பரேட்டாக இருக்கலாம், பன்னாட்டு கார்ப்பரேட்டாக இருக்கலாம். கார்ப்பரேட் என்றால் கடன் தள்ளுபடி, சாமானியன் என்றால் தூக்கில் தொங்கு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனை வணிகர்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த வணிகர்களுடைய உரிமையெல்லாம் மீட்டெடுக்க வேண்டும். நிறைவாக இந்த நான் எல்லா கூட்டங்களிலும் பார்க்கிறேன், வாவு சிதம்பரனார் அவர்களுடைய படம் தவறாமல் இடம்பெற்றிருக்கும். வாவுசி அவர்களுடைய படத்தை ஏன் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் என்றால், இன்றைக்கு இங்கு வந்திருக்கிற வணிகர்களில் பல இஸ்லாமிய சகோதரர்கள் இருப்பதை பார்க்க முடிகிறது. ஆனால் உத்தரப்பிரதேசத்திலோ, டெல்லியிலோ, டெல்லிக்கு பக்கத்தில் இருக்கிற குருகிராமத்திலோ அல்லது ஹரியானாவிலோ, ராஜஸ்தானிலோ இன்றைக்கு ஒரு முஸ்லிம் கடை நடத்த முடியாது என்கின்ற சூழலை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். யார் அந்த சூழலை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள்? எதனால் அது நடக்கிறது என்றால், கோயில் திருவிழா நடக்கிறது என்றால் அந்த அரசாங்கம் என்ன சொல்லுது தெரியுமா? எல்லா கடைக்காரரும் அவங்களுடைய ஓனரின் பெயரை பெருசா எழுதி வைக்கணும்னு. எதற்காக என்றால், இது இந்து கடையா முஸ்லிம் கடையா என்று பிரிப்பதற்கு. இந்து கடை என்றால் இது என்ன சாதிக்காரன் கடை என்று பிரிப்பதற்கு. ஐயா வஉசி அவர்கள் தான் வாழும் காலம் முழுவதும் சாதியாகவும் மதமாகவும் இந்த சமுதாயம் பிளவுபடக் கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார். கடைசி வரைக்கும் அதனை பேசியும் எழுதியும் வந்திருக்கிறார். ஆனால் அதற்கு மாறான ஒரு போக்கை உருவாக்க விரும்புகிறார்கள். இதற்கு தமிழ் சமூகம் அடிபணிந்து விடக் கூடாது. இப்படி தேசிய அளவிலான போக்கு இப்படி இருக்கும் பொழுது மாநில அளவிலான போக்கையும் நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. மின் கட்டணம் மாதம் ஒரு முறை என்பது அரசு கொடுத்ததுதான். அந்த கோரிக்கையை அரசாங்கம் நிறைவேற்றி தர வேண்டும். இன்னொன்றையும் கூட கேட்க வேண்டும் என்று நினைக்கிறேன். முழுக்க முழுக்க தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்து தமிழ்நாட்டில் விற்பனையாகின்ற பொருட்களை மட்டுமே வைத்திருக்கின்ற கடைகளுக்கு மின்சார கட்டணத்திலிருந்தும் வாடகையிலிருந்தும் மானியத்தை கோர வேண்டும் நீங்கள் அரசாங்கத்திடம் இருந்து. தமிழ்நாட்டு வணிகர்களுடைய நிலையை ஊக்குவிக்க அதை தவிர வேறு வழி கிடையாது.
தமிழ்நாட்டு வணிகர்களுடைய நிலையை ஊக்குவிக்க ஒரு கோரிக்கையை முன்னெடுங்கள். நாங்கள் எங்கள் கடைகளில் இருக்கின்ற அந்நிய பொருட்களை நீக்கிவிட்டோம், இந்தியாவின் பிற மாநில பொருட்களை கூட நீக்கிவிட்டோம், முழுக்க முழுக்க தமிழர் உற்பத்தி செய்த பொருட்களை மட்டுமே விற்பனை செய்கிறோம். அந்த கடைக்கு தமிழ்நாட்டு அரசு மானியம் தர வேண்டும். தமிழ்நாட்டு அரசு அந்த கடைக்கு வாடகையில் மானியம் தாருங்கள், தமிழ்நாட்டு அரசு அந்த கடைக்கு மின் கட்டணத்தில் மானியம் தாருங்கள் என்று கேட்டு ஒரு கோரிக்கையை முன்னெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். நிறைவாக தோழர் டைமண்ட் ராஜா அவர்கள் கீழே பிரஸ் மீட்ல சொல்லும் போதும் சரி, முன்னாடி பேசும்போதும் சரி, கோயில் நிலங்கள்ல இருக்கிற கடைகள் பற்றி குறிப்பிட்டிருந்தார். 1975ஆம் ஆண்டு அன்றைய முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர் ஒரு சட்டம் கொண்டு வந்தார். என்ன சட்டம் தெரியுமா? நில உச்சவரம்பு சட்டம் உங்களுக்கு தெரியும். ஒருவர் நிலம் எவ்வளவு வைத்திருக்கலாம் என்பது குறித்தான விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். கலைஞர் கொண்டு வந்தது என்னவென்றால், குடியிருப்பவர்களுக்கே வீடு சொந்தம் என்று ஒரு சட்டம் இருந்தது, உழுபவர்களுக்கே நிலம் சொந்தம் என்று சட்டம் இருந்தது, தனிநபர் எவ்வளவு நிலம் வைத்திருக்க வேண்டும் என்று ஒரு சட்டம் இருந்தது. கோயில்களுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். அந்த சட்டத்தை அன்றைய கவர்னர், இன்றைக்கு கவர்னர் எப்படியோ அன்றைக்கும் கவர்னர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி அந்த மசோதா காணாமல் அடிக்கப்பட்டது. அந்த மசோதா என்ன தெரியுமா? நில உச்சவரம்பு சட்டம் கோயிலுக்கும் பொருந்தும், கடவுளுக்கும் நில உச்சவரம்பு பொருந்தும். மீதி நிலத்தை என்ன செய்ய சொன்னார்? அதானிக்கும் அம்பானிக்கும் அல்ல, அங்கு உழுபவர்களுக்கு பிரித்து கொடுக்க சொன்னார், அங்கு குத்தகை எடுத்திருப்பவர்களுக்கு பிரித்து கொடுக்க சொன்னார். அந்த மசோதாவை தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சி நாயகர் ஸ்டாலின் அவர்கள் கையில் எடுக்க வேண்டும். இந்தியாவுக்கே முன்மாதிரியாக கோயில்களில் நிலம் இருந்து என்ன செய்ய போகிறது? கோயிலில் இருக்கக்கூடிய நிலம் கடவுளுக்கு என்று சொல்லுகிறார்கள். கடவுளுக்கு என்று மனிதன் கொடுத்ததற்கு காரணம் என்ன? கடவுளுக்கும் மனுஷனுக்கு ஒரு டீலிங் தானே. நான் உனக்கு உண்டியல்ல 100 ரூபாய் போடுறேன், நீ எனக்கு ஒழுங்கா அந்த மேட்டரை முடிச்சு கொடுன்றதான டீலிங்கு. நாம் காணிக்கைகள் செலுத்தியது போதும், இனி கடவுள் நமக்கு திருப்பி செய்யட்டும். அந்த நிலத்தை எடுப்போம், குத்தகைதாரர்களுக்கு பிரித்து கொடுப்போம், உழுபவர்களுக்கு பிரித்து கொடுப்போம், தமிழர்களை வாழ வைப்போம், தமிழ்நாட்டு வணிகத்தை ஊக்குவிப்போம். கடவுளின் பெயரால் அது நடந்துவிட்டு போகட்டுமே, கடவுளுக்கும் பேர் கிடைக்கட்டுமே என்று அந்த கலைஞரின் திட்டத்தை நாம் மீண்டும் எடுப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இந்திய வணிகம் என்பதில் இந்தியர்களில் எந்த இந்தியர் என்பதையும் நாம் பிரித்து பார்க்க வேண்டும். முதலாளிகளின் மத்தியில் ஒரே ஒரு முதலாளிக்கு குவிந்து கொண்டிருப்பதை நாம் விரும்பவில்லை. இந்தியாவின் எல்லா முதலாளிகளும் வளம் பெற வேண்டும். இந்தியாவின் எல்லா தொழிலாளர்களுக்கும் வளங்கள் பிரித்தளிக்கப்பட வேண்டும். அந்நிய நாட்டு பொருட்கள் தடை செய்யப்பட வேண்டும். ஆன்லைன் டெலிவரி இன்றைக்கு பிளிங்கிட்டாக இருக்கட்டும், ஜொமேட்டோவாக இருக்கட்டும், ஸ்விக்கியாக இருக்கட்டும், இன்ஸ்டாமார்ட்டாக இருக்கட்டும், இந்த நிறுவனத்தின் ஓனர் எல்லாம் யார்? அண்ணா பணத்தோட்டத்தில் பனியாக்கள் கொள்ளையடிக்கும் தேசமாக இந்தியா இருக்கிறது என்று சுட்டிக்காட்டினார் இல்லையா? அந்த பனியாக்கள் தான் இந்த கம்பெனி எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்திய பெருமுதலாளிகளின் கையில் தான் இந்த நிறுவனங்கள் இருக்கிறது. பிளிங்கிட் இந்திய நிறுவனம், பேடிஎம் இந்திய நிறுவனம், போன்பே இந்திய நிறுவனம், ஜொமேட்டோ இந்திய நிறுவனம், ஸ்விக்கி இந்திய நிறுவனம், ஜெப்டோ இந்திய நிறுவனம், இவ்வளவும் இந்திய நிறுவனம். ஆனால் அவை இந்தியர்களுக்காக பாடுபடுகிறதா என்றால், இந்தியாவிலே இருக்கின்ற சிறு குறு வணிகர்களை எல்லாம் நசுக்குவதற்கு பயன்படுகிறதே தவிர அவர்களை வாழ வைப்பதற்கு இவை பயன்படவில்லை. அவர்களை வாழ வைக்கின்ற வகையில் பயன்படுவதற்கு பயன்பாட்டை ஊக்குவிக்க வேண்டும். இன்றைக்கு கூட அண்ணாச்சியினுடைய விளம்பரத்தை பற்றி தோழர் பேசினார். அண்ணாச்சி ஆன்லைன்ல கொடுக்கிறாருன்ட்டு. அண்ணாச்சி ஒரு உள்நாட்டு வணிகர், அவர் ஆன்லைன்ல கொடுக்கிறார், ரொம்ப சந்தோஷம். ஆனா அண்ணாச்சி எங்க இருந்து வாங்குறாருன்னு எடுத்து பார்த்தோம்னா, அங்க ஹோல்சேல்ல ஒரு பனியா தான் உட்கார்ந்து இருக்கிறாரு. ராஜஸ்தான்ல இல்ல, சென்னையிலேயே ஒரு பனியா தான் உட்கார்ந்து இருக்கிறார் ஹோல்சேல்ல. அண்ணாச்சி தமிழர், அண்ணாச்சி விற்பனை செய்கிறார், ஊக்குவிப்போம், மகிழ்ச்சி. ஆனால் அண்ணாச்சி எங்கிருந்து வாங்குறார்? அவர் ஒரு பனியாவிடம் இருந்தான் வாங்குகிறார். அந்த பனியா யார்? அம்பானி. ஆக சுதேசி என்னும் பொழுது, உள்நாட்டு வணிகம் என்னும் போது இங்கே இருக்கக்கூடிய சாமானியர்கள் பலன் பெற வேண்டுமே தவிர கார்ப்பரேட் சுதேசிகள் அல்ல, சாமானிய சுதேசிகள் பலனடைய வேண்டும். அதற்காக நீங்கள் உங்களுடைய கோரிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும். இந்த ஆர்ப்பாட்டம் வெற்றியடையவும், உங்கள் கோரிக்கைகளை அரசு ஏற்றுக்கொள்ளவும் என்னுடைய சார்பிலும் வாழ்த்துக்களையும் இந்த கூட்டத்திற்கு அழைத்ததற்கு நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன்.